ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் உங்களுக்கு பாஸ்ட் த்ரீ டேஸாவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் சைடில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னைக்குமே வந்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு ஓப்பனிங் கேண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே லோ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கீழே பிடிட் ஆயிருச்சு. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஸோ நமக்கு மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேனிக் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இன்னைக்கு வந்து செல் சைடு தான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் மார்னிங் செக்ஷனில். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ்மே உங்களுக்கு ஃபுட் பேனிக் கிரியேட் ஆகி ப்ரீவியஸ் லோ கிரியேட் ஆகி பிரேக் ஆகி உங்களுக்கு கண்டினியூஸ்గా வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதை இன்னைக்கு ஏடிஎம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டேவே நமக்கு ஏடிஎம் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மினிட் கால் சைடு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பையிங் சைடு இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி அப்படி சொல்லிட்டு எதுவுமே நமக்கு வந்து வரல கால் ஆப்ஷன் சைடில். சேம் அதே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு கேண்டில் வந்து செல்லிங்ல இருக்கு. பட் ஆனால் இதுலயுமே வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 11.7க்கு வந்திருக்கு. ஹை பிரேக் ஆகவே என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைடு ரிவர்ஸ் ஆயிருச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக உங்களுக்கு அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரியுமே 12.13க்கு வந்திருக்கு. ஸோ இந்த என்ட்ரியுமே வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. உங்களுக்கு அடுத்த கேண்ட்லேயே பாருங்க ஹை பிரேக் ஆகாம ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்க கரெக்டாக 2.21க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து கரெக்டாக 2.27க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து நமக்கு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரே என்ட்ரியுமே வந்து நமக்கு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடுல வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 9:55க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 11:15க்கு வந்து பார்த்தா நமக்கு அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த என்ட்ரி உங்களுக்கு க்ளோசிங்ல வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேண்டலுக்கு லோ கீழே க்ளோஸ் வச்ச கேண்டில் வந்து பார்த்தா கரெக்டாக நமக்கு 1:30 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு வந்து அந்த க்ளோஸ் வச்ச கேண்டில் லோ பிரேக் ஆகாம அகைன் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மொமெண்டம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு மார்க்கெட் பாருங்க கரெக்டாக நமக்கு என்ட்ரி வந்த டைமிங் வந்து கரெக்டாக 11:15க்கு வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு 1:1 வந்து நமக்கு மொமெண்டம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட டோட்டல் மொமெண்டமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மார்னிங் செக்ஷன்ல நடந்த மொமெண்டம் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு ஹை வந்து 24,081, லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,035 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 45 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவரால் மொமெண்டமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ல உங்களுக்கு 1:1 வந்து மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில். அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ்லயே ரிவர்சல் சிக்னல்ஸ்ல புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு 10:15க்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயே எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ இந்த என்ட்ரி நமக்கு க்ளோசிங்ல கட் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து எவ்வளவு ஃபில்டர் பண்ணி தர முடியுமோ அவ்வளவுக்கு வந்து பார்த்தா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அண்ட் லைஃப் டைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்களே நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.